நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து வேர்க்கடலையும் இந்த சர்க்கரை பாகும் வந்து நல்லா திரண்டு வரும். இதில் நான் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ அந்த பதம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். தட்டில் இது மாதிரி ஊற்றி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூடாகவே நம்ம பீஸ் போட்டுக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா வந்து அது கடக்கடன் ஆகிடும். அதனால் உடனே பீஸ் போட ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், சூடாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் சேர்த்தாலும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதே ருசி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நான் வேர்க்கடலை வந்து நல்லா